எவ்வளவோ அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஆனால் அவரை மட்டும் நாம் பேசக்கூடிய காரணம், அவர் தொடர்ச்சியாக இந்த மக்கள் நலனுக்காக, இந்த மக்களுக்கு இழைக்கப்படுகிற துரோகத்தை எதிர்த்து உணர்ச்சியுள்ள ஒரு மனிதனாக, ஒரு தமிழ் பிள்ளையாக அவர் கொதித்து போனதன் விளைவுதான் அவர் 23 முறை பணிமாற்றம் செய்யப்பட்டார். இந்தியாவில் கையை ஏமா நீங்கள் கை தட்டுன்னு சொன்னது பிரச்சனை போச்சு. நீங்கள் ஏன் கை தட்ட சொல்கிறீங்க? போதும், மனசை தட்டினா போதும். இவ்வளவு கொடூரமாக நம்முடைய வாக்குகளை வாங்கி கொண்டு மக்களுக்காக செயல்படுகிற ஒரு அதிகாரியை பணிமாற்றம் செய்து கொண்டே இருக்கிற ஆட்சியாளர்களை நமக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம்? இதை மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். இன்று புதிய வரவுக்காக தமிழ் அரசியல் காத்து கொண்டிருக்கிற நிலையில் இணைய தலைமுறை போன்ற திரைப்படங்கள் வருகின்றன. மகிழ்ச்சி. அது குறியீடாக எனக்கு ஒரு செய்தியை உணர்த்துவதாக நான் அறிகிறேன். அந்த செய்தியை நான் அறிந்து கொண்டேன். நீங்கள் உணர்ந்தீர்களா என தெரியவில்லை. சுருக்கமாக நான் உணர்ந்து கொண்டது, நேர்மையான முறையில் 100 விழுக்காடு வாக்குகள் இங்கே பதிவானால், அண்மையில் இங்கு ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் அடித்து கொண்டு சென்ற கழிவுகளும் கசடுகளும் கடலுக்கு போய் சேர்ந்தது போல் மக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற, கொள்ளையெடுத்து கொண்டிருக்கிற இந்த கூட்டங்கள் செத்தொழியும். அது நடக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது நடக்காமல் மிக கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை முன்னெடுத்து உடைத்தெறிய வேண்டியது இந்த இளைய சமூகத்தினுடைய மிக முக்கியமான பணிகள். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது கொஞ்சம் மெதுவாக நிதானமாக வருவோம் கொஞ்சம். ஏன்னா எல்லாரும் பேசுவாங்க, ஒரு 20 பேர் பேசுவாங்க. போய் சமீபத்தில் படங்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்குது படம், நாங்கள் 100ஆவது நாள் கலந்துக்கணும், இதே தான் ருட்டீனாக தானே சொல்லிட்டு இருப்போம். இருந்தால் அது, ஆனால் இந்த ஃபங்க்ஷன் போகும்போது நான் ஃபங்க்ஷன் போனோம், சீக்கிரம் போனோம். அது நான் 1:30 மணிக்கு இருக்குது, இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்குது, 1:30 மணிக்கு இருக்குது, சாப்பிட்டும் போட முடியாது, சாப்பிட முடியாமல் இருக்குது. இல்லை நான் முக்கியமான ஆள் ஒருத்தராரு போனோம்னு சொன்னேன். யார் வர்றது? ஏன்னா விஜய் வராரான்னு. இல்லைம்மா, விஜயோட ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் வராரு. யார்? அஜித் வராரு. இல்லை, அஜித்தை விட பெரிய ஆள். கமல் வராரா? கமலை விட பெரிய ஆள். ரஜினி வராரா? இல்லைம்மா, ரஜினியை விட பெரிய ஆள். அப்படியா? அப்போ யார் மாமா, யார் பெரிய ஆள்? இவங்கெல்லாம் விட பெரிய ஆள் யாருமா? சகாயம் ஒருத்தருவாரு. அவளுக்கு தெரியல. அவள் எங்கள் ரோஜாவோட அண்ணன் பொண்ணு, இங்கே எம்டெக் படிக்கிறா காலேஜில். அவளுக்கு சகாயம்னா யாருன்னு தெரியல. இன்னும் மாமா யாருன்னு தெரியாது ஒரு ஆள் சொல்கிறீங்க. இல்லைம்மா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் எதிர்க்கக்கூடிய ஒரே ஆம்பளை அவர் தான்மா. துணிச்சலான அதிகாரி அவர் தான். எதிர்க்கக்கூடியனா எதிர்த்து பேசுறதில்லை. தன்னுடைய செயலில் நியாயம் இருக்கும்போது யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் இது பண்ண நியாயம் பண்ணக்கூடிய ஒரே அதிகாரி அவர் தான் அப்படின்னு சொன்னேன். அப்படியா மாமான்? ஆமாம்மா, எனக்கு வீட்டில் கொஞ்சம் நல்ல பேர், சமூகத்திலோட கொஞ்சம் நல்ல பேர். என்னன்னா நான் கொஞ்சம் வேலை போகாதவன். நான் சொன்னேம்மா, நான் சொன்னேன், நான் எனக்குன்னு ஒரு வேலை இல்லை. ஒரு வேலை 100 கோடி கொடுக்குறேன்னா கொஞ்சம் யோசிப்பேன். ஒரு 1000 கோடி கொடுக்குறேன்னா மனம் கொஞ்சம் சஞ்சலப்படும். ஒரு தப்பு பண்ணிடலாமோ அப்படின்னு தோணும். ஒரு 10,000 கோடி கொடுக்குறேன்னா நிச்சயமா பண்ணிடுவோமா நான். ஏன்னா அதுதான் என்னோட வேலை. ஆனா எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாத ஒரு நபர் சகாயம் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்ன? மாமா, நான் விட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். எங்கள் வீட்டுக்கு என்னையாவது நீங்கள் அனுபவிச்சுன்னா ஒரு ஃபோட்டோ அவங்களோட நாங்கள் எடுத்துக்கிறோம். நான் பெருமைக்காக சொல்லலை. அவர் ஒரு மனிதனை நேரடியாக சொல்லுவது புகழ் ஒரு கூச்சப்படுத்துகிற விஷயம். ஆனால் இது போன்று அரிதாக கிடைக்கிற ஒரு நபர்களை நாம் என்கரேஜ் பண்ணாமல் விட்டோம்னா சமுதாயத்தில் நாளைக்கு யாருமே வராமல் போயிடுறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக யார் எது நினைச்சாலும் பரவாயில்லைன்னு அதுக்கு சொல்றது. அதுக்காக நான் அவருடைய அரசியலுக்கு வந்துருங்க நீங்க என்ன அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா இருக்கிற ஒரு ஆள் அங்கே நீங்க வந்துட்டாங்க, அங்கே ஆள் இல்லாம போயிடும். நம்மளுடைய இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு போயிடும். ஒரே நாளில் தமிழ்நாடு காணாமல் போயிடும். தமிழ்நாடு எந்த வளமும் இல்லை, எந்த வளமும் இல்லைன்னு சொல்றாங்க.
ஆனால் ஒரே ஒருத்தர் 25,000 கோடி கொள்ளடிக்க முடியும்னா என்ன வளம் இருக்கையா? நம்ம நாட்டில் எல்லா வளம் இருக்கையா? அந்த வளத்தை யாரோ கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அந்த அந்த உண்மையை தமிழர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அதிகாரியா சகாயமா இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். மகிழ்ச்சியான ஒரு தருணம். மீண்டும் ஒரு முறை என் சகோதரர் சகாயம் அவர்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சமீபத்தில் மழை வெள்ளம் வந்தப்போ அந்த இணைய சக்தியை நான் பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், அதை உணர்ந்தேன். ஜாதி மதம் இனம் மொழி எல்லாத்தையும் கூட செறிஞ்சிட்டு ஒரு மாபெரும் சக்தியாக வளைஞ்சிருந்தேன் அந்த இணைய சக்தி. அதோடைய இந்த இணைய சக்தியும் இந்த இணைய தலைமுறையும் மாபெரும் வெற்றி பெற இறைவனை வென்ற 100% வாக்களிப்போம் அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி இந்த இணைய சக்தி இந்த இணைய தலைமுறைக்கு நான் பிகினிங்கில் ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்க போயிருந்தப்போ ஒரு வாசகம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு வாசகமாக இருந்தது. அதாவது, நம்மை ஆள்பவர்களை நாம் சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நம்மை விட கேவலமானவர்களால் நாம் தண்டிக்கப்படுவோம். அதை மீண்டும் ஒரு முறை சொல்ல நன்றி, வணக்கம்.